எஸ்ஐஆருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தை நாட முடிவு. எஸ்ஐஆரால் வாக்குரிமைக்கு அச்சுறுத்தல், முதல்வர் ஸ்டாலின். நடிகர் அஜித்துக்கு உதயநிதி ரியாக்ஷன். எஸ்ஐஆர் பணிகளுக்கு தேர்தல் கமிஷனுக்கு விஜய் கொடுத்த அட்வைஸ். மக்கள் பாதுகாப்பு படையை உருவாக்கும் விஜய். எஸ்ஐஆர் மூலம் தமிழகத்தில் வெற்றி பெற பாஜக முயற்சி, துணை முதல்வர் உதயநிதி. எஸ்ஐஆர் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காதது ஏன், அறிவித்தார் விஜய். தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை திரும்ப பெறவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்படும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் எஸ்ஐஆரை ஏற்க முடியாது எனவும் இது வாக்குரிமைக்கு எதிரானது, சட்டவிரோதமானது எனவும் தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் குறித்த அனைத்து கட்சி கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியது. இதில் பேசிய முதல்வர், தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க ஜனநாயக கடமையாற்ற அனைத்து கட்சி கூட்டம் நடப்பதாக தெரிவித்தார். ஏப்ரலில் தேர்தலை வைத்துக் கொண்டு தற்போது எஸ்ஐஆர் பணிகளை செய்வது சரியானது அல்ல எனவும், இதனால் வாக்காளர்களின் வாக்குரிமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக நடிகர் அஜித் குமார் கூறியது எந்த கருத்தாக இருந்தாலும் அது பாராட்டத்தக்கதுதான் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். ஆனாலும் இதற்கு முறையாக யார் பேட்டி கொடுக்கணுமோ அவர் இன்னும் கொடுக்கவில்லை என்று கூறினார். முன்னதாக அஜித் குமார் தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கரூர் துயர சம்பவத்தில் அனைவருக்கும் பொறுப்பு உள்ளதாகவும் தனி ஒருவர் மீது குறை கூறுவது நியாயமாகாது எனவும் பேசியிருந்தார். Hope all this is being taken in the right spirit. I'm not trying to put anybody down. But like I say, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. All this has to end. I mean, you have crowd that go for a cricket match. You don't see all this happening there, do you? Why is it happening only in theaters? Why is it only happening with celebrities, film personalities? So what happens is it projects the whole film industry world over in a bad light. But I'm sure you agree with me. I mean, even Hollywood actors, we don't wish this. Yeah, of course not. We don't wish this. We want that love. I mean, that's what we work hard for. That is exactly what we work hard for. You know, time away from family, long hours on the sets, hurting us, getting hurt in the process of making a film, going through depression, going through sleepless nights. For what? For the love of the people. But there are ways you can express your love. Don't endanger people. Yeah, and I feel the media should not encourage all these first day, first show, you know. எஸ்ஐஆர் பணிகள் சரியாக நடக்க விஜய் சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். புதிய வாக்காளர்களுக்கான அடையாளமாக ஆதார் அட்டையை ஏற்கனும், திருத்தப்பட்ட இறுதி பட்டியலை புகைப்படத்துடன் டிஜிட்டல் வடிவில் கட்சிகளின் முகவர்கள் சரிபார்க்க வழங்க வேண்டும். வேட்புமனு தாக்கல் இறுதி தேதிக்கு பிறகு புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படக்கூடாது. இறுதி பட்டியல் இணையத்தில் எளிதில் கிடைக்க செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் விஜய். கரூர் டிவிகே கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து கட்சி நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தன. தற்போது மீண்டும் கட்சியை வலுப்படுத்துவதில் விஜய் முனைப்பு காட்டி வருகிறார். டிவிகே நிகழ்வுகளில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் தொண்டர் அணியுடன் மக்கள் பாதுகாப்பு படையை உருவாக்க உள்ளார். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி தலைமையில் 15 பேர் கொண்ட திட்டமிடல் குழுவையும் அமைக்க முடிவு செய்துள்ளார். எஸ்ஐஆரை திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்த்து வரும் நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இது குறித்து பேட்டியளித்த துணை முதல்வர் உதயநிதி, எஸ்ஐஆர் மூலம் தமிழகத்தில் வெற்றி பெற பாஜக முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் செய்தது போல் தனக்கு எதிரான வாக்குகளை நீக்குவதே பாஜகவின் திட்டம் என விமர்சித்த அவர், தமிழகத்தில் அவர்களின் முயற்சி வெற்றி பெறாது என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ்ஐஆருக்கு எதிராக அனைத்து கட்சியும் ஒன்றிணைய வேண்டும் எனும் நிலைப்பாட்டில் தாவேகா உறுதியாக இருப்பதாக விஜய் அறிவித்துள்ளார். அதே சமயம் எஸ்ஐஆர் எதிர்ப்பை வாக்கு அரசியலுக்காக திமுக பயன்படுத்துவதாகவும், அதனால்தான் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை எனவும் விஜய் விளக்கமளித்துள்ளார். மேலும் எஸ்ஐஆருக்கு எதிராக கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறிய அவர், திமுக இதை செய்யாதது ஏன் எனவும் கேட்டுள்ளார்.